குட் ஆஃப்டர்நூன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுக்கா. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு சொல்லுங்க. ஓகே. நம்ம பைப் ஆஃப் பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே. ஸோ நேற்று வந்துட்டு ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஹோஸ்டிங் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து 2 ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஒன்று வந்துட்டு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். எப்படி வந்து HTML CSS யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்ணிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அதில் எப்படி வேலிடேட் பண்ணுறது, அதாவது அதில் எப்படி வந்து கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஃபார்ம் வேலிடேஷன் ஒன்று பண்ண போகிறோம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. அதாவது இப்போ ஒரு ஃபார்ம் இருக்குன்னா நம்ம அதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நேம், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நம்பர், இதெல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ இப்போ மேபி இப்போ நம்பர் வந்து கரெக்டாக மொபைல் நம்பர் வாங்குறோன்னா கரெக்டாக எனக்கு 10 டிஜிட்ஸ்குள்ளே வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே போனாலோ இல்லை அதுக்கு கம்மியாக கொடுத்தாலோ எனக்கு ஒரு வார்னிங் வர்ற மாதிரி, ஜஸ்ட் நீங்கள் வந்து 10 டிஜிட்ஸ் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், அந்த மாதிரி எனக்கு ஒரு வார்னிங் வர மாதிரி. அதே மாதிரி வந்து நேம் கரெக்டாக கொடுக்குறோமா, இப்போ மெயில் ஐடினா நமக்கு அந்த அட்டு அதுக்கப்புறம் அதெல்லாமே கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக. ஸோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்குறாங்களா அதெல்லாம் செக் பண்ணி எனக்கு அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகணும். ஓகேவா? இந்த 2 ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன், அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ஸோ கால்குலேட்டருக்கு வந்து இதுதான் அவுட்புட். ஓகே, நான் விஷுவல் போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதுதான் என்னோட கால்குலேட்டர். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ கால்குலேட்டர்னா நமக்கு எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு அடிஷன் பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த வேலிடேட் ஆகுற மாதிரி. ஸோ ஏசி கொடுத்தனா, ஆல் கிளியர் கொடுத்தனா எனக்கு எல்லாமே கிளியர் ஆகணும். நான் தெரியாமல் நிறைய நம்பர் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு டிஜிட் மட்டும் டெலிட் ஆகுனா தென் நம்ம இந்த டெலிட் யூஸ் பண்ணுவோமா? ஸோ லாஸ்ட்ல வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக டெலிட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஃபார்ம் வேலிடேஷன் பார்ப்போம். ஓகேவா? விஷுவல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது எனக்கு ஒரு எம்டி ஃபோல்டர். ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இதுக்கப்புறமா எப்படியும் ஸ்டைல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ style.css அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலும் கிரியேட் பண்ணியிருக்கேன். கால்குலேட்டரில் வந்து நம்ம உள்ளேயே ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி பார்ப்போம். ஃபார்ம் வேலிடேஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லைன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வர மாதிரி இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட். அதுக்கு மட்டும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து செப்பரேட்டாக ஃபைல் யூஸ் பண்ணி போடுற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ இது எனக்கு வந்து கால்குலேட்டர் தானே, நான் டைட்டில் வந்து கால்குலேட்டர்னு மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறமா சிஎஸ்எஸ் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணோம் இல்லையா? ஸோ லிங்க் ரெல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் href ஈக்குவல் டு style.css அப்படின்னு கொடுத்து லிங்க் பண்ணிட்டேன். ஓகேவா? சைட்லேயே ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு div கிளாஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ div கிளாஸ் ஈக்குவல் டு எனக்கு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு div ஓப்பன் பண்ண போகிறேன். அதை கால்குலேட்டர்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ
இப்போ நான் ஒரு 2 div மட்டும் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த கால்குலேட்டர்ல பாருங்க எனக்கு எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கு கரெக்டா. ஸோ என்னோட இன்புட்ஸ் எல்லாமே நான் அதுல வந்துட்டு வாங்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார்ம் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபார்ம்க்குள்ள ஒரு div கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, div கரெக்டா கொடுங்க. ஓகே, இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன், இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எனக்கு டெக்ஸ்ட்ல தான் வாங்க போகுது. ஓகேவா, ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆயிருக்கு, எனக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு இன்புட் ஃபீல்டு மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா, இதுல ப்ரௌசர்ல வேணா ஓப்பன் பண்றேன். ஓகேவா, ஒரு இன்புட் ஃபீல்டு மட்டும் இப்போதைக்கு நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு இப்போ இதுக்கு கீழே வந்து என்ன இருக்கு, எனக்கு இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்கு கரெக்டா. ஆமா. ஸோ ஏசி டெலிட் இந்த டாட் ஸ்லாஷ் அப்புறம் இந்த மாதிரி எனக்கு பட்டன்ஸ் எல்லாமே வரணும். ஸோ இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இப்போ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், தனியா ஒரு divல வந்து நான் போட போறேன். ஓகேவா, இப்போ இந்த divக்குள்ள நான் என்ன பண்றேன், இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு அது எல்லாமே எனக்கு பட்டன் கரெக்டா. ஸோ அதனால நான் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அண்ட் தென் வேல்யூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருந்தது, ஏசி இருந்தது, ஆல் கிளியர் இருந்தது கரெக்டா. ஸோ ஏசி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த வேல்யூக்குள்ள நான் என்ன இது கொடுக்குறனோ, என்ன வேல்யூவை நான் உள்ள கொடுக்குறனோ அது எனக்கு இந்த பட்டன்ல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இதுக்கப்புறமா ஓகே இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். இப்போ இதே நான் காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் கீழேயும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ ரெண்டாவது எனக்கு என்ன இருந்தது, டெலிட் இருந்ததா. ஸோ டெலிட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருந்தது, எனக்கு ஒரு டாட் இருந்தது அண்ட் தென் ஸ்லாஷ் இருந்தது கரெக்டா, டிவைட் பண்றதுக்கு இருந்தது. ஓகே, நான் 4 பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு 4 பட்டன் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டும் எனக்கு பட்டன்ஸ் தானே வேணும். ஸோ அப்போ அதே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா. இந்த ஒரு டிவை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். இன்னும் ஒரு இது பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு என்ன இருந்தது, 7 8 அந்த நம்பர்ஸ் இருந்ததா. ஸோ 7 8 9 அதுக்கப்புறமா எனக்கு ஸ்டார் ஆப்ரேட்டர் இருந்தது கரெக்டா, அதை கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்டும் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்த லைன்ல எனக்கு இருந்தது 4 5 அதுக்கப்புறம் 6 அண்ட் தென் மைனஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்டார் மைனஸ் கீழே லாஸ்ட் தானே ப்ளஸ் வரும். இப்போ இதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எனக்கு 3 அண்ட் தென் என்னோட பிளஸ் ஆப்ரேட்டர் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இன்னொரு லைன் எனக்கு வேணும்ல, காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது கீழே என்ன இருந்தது, எனக்கு டபுள் 0 இருந்தது, அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் 0 இருந்தது, அதுக்கப்புறமா ஈக்குவல் ஆப்ரேட்டர் இருந்தது கரெக்டா. இப்போ இதை கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ இந்த லாஸ்ட் உள்ளது எனக்கு தேவையில்லை, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு எப்படி வரும், இப்படிதான் இருக்கு. இன்னும் எனக்கு என்ன ஆகல, நான் இன்னும் ஸ்டைல் பண்ணல. ஸோ இது எதுவுமே சென்டர்ல எனக்கு வரல. ஓகேவா, இப்போ ஸ்டைல் பண்ணுவோமா. ஸ்டைல் பண்ணிட்டு வருவோமா.
இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஹோல் பாடிக்கும் எனக்கு ஃபுல்லா என்ன அப்ளை ஆகணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். எப்பவுமே வந்து நம்ம எப்பவும் போல செட் பண்ற மாதிரி மார்ஜின் 0 அண்ட் தென் பேடிங் 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா பாக்ஸ் சைசிங் கொடுக்க போறேன். ஓகேவா, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். கரெக்டா, இதுல கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள அதோட வித் ஹைட் இதெல்லாம் செட் பண்ண போறேன். ஸோ வித் வந்து 100% அண்ட் தென் VHனா vertical height. ஓகேவா, அண்ட் தென் இதோட பேக்ரவுண்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏதாவது ஒரு கலர் வந்து செட் பண்ண போறேன். ஓகேவா, ஒரு லைட் கலர் மாதிரி வந்துருச்சா, ஒரு லைட் ப்ளூ மாதிரி செட் பண்ணிருக்கேன் பின்னாடி. இதுக்கப்புறம் என்ன பண்றேன், டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்றத கொடுக்க போறேன். அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் சென்டர் அப்படின்றத கொடுத்துட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். கரெக்டா, சோ அந்த கிளாஸை ஸ்டைல் பண்ண போறேன். இப்போ இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுதா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்த கண்டெய்னர் வந்து ஃபுல்லா அந்த பேஜ் ஃபுல்லாவே நான் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ரெண்டாவது எடுத்த கால்குலேட்டருக்குள்ள அப்படின்றது வந்து இந்த இதுக்கு மட்டும் இந்த ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா, நிறைய வளவலன்னு எடுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது ஹோலா சொல்லுது. அண்ட் இந்த ஃபார்முக்கு உள்ள இருக்கிற இந்த ஃபார்மே நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு தனி டியூ கூட போட்டிருக்கேன். ஓகேவா, பேக்ரவுண்ட். இதுக்கப்புறமா பேடிங் கொடுக்கலாமா, பேடிங் கொடுத்தா எனக்கு எலமெண்ட்ஸ்குள்ள ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல. ஸோ 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா பார்டர் ரேடியஸ் கொடுக்க போறேன், ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாத்தையுமே நான் மாத்தணும் இல்லையா. ஸோ அது எதுல இருக்கு, எனக்கு டாட் கால்குலேட்டருக்குள்ள ஃபார்ம்ல உள்ள இன்புட். ஓகேவா, ஸோ எதுக்குள்ள இருக்கு, எதை ஸ்டைல் பண்ணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ பார்டர் 0, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா வித் செட் பண்ண போறேன். ஸோ 60 பிக்சல்ஸ், வித் பெருசாயிடுச்சு. அதே மாதிரி ஹைட்டும் 60 பிக்சல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் தென் பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ இது செட் பண்ண போறோம். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்ன இருக்கு, ஒவ்வொரு பட்டனுக்கு பின்னாடியுமே ஷேடோ ஜெனரேட் ஆயிருக்கு. கரெக்டா, ஷேடோவை நான் கொடுக்க போறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பாக்ஸ் ஷேடோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இந்த ஷேடோ கொடுக்கறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே மேல என்ன பண்ணேன், பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்தேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறேன், அதுக்கு நான் ஷேடோ வந்து செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோ பிக்சல்ஸ்க்கு நமக்கு வேணும் அப்படின்றது சொல்லுவோமா. 8 பிக்சல்ஸ் and then 15 பிக்சல்ஸ் கொடுத்து இதுக்கப்புறம் இது பக்கத்துல எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ RGB ஆஃப் இதுக்குள்ள வந்து அந்த கலரோட வேல்யூஸ் வந்து செட் பண்ணணும். ஓகேவா, ஓகேவா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்படின்னா, எனக்கு டாப் அண்ட் லெஃப்ட்ல மட்டும்தான் எனக்கு என்ன ஆயிருக்கும்னா ஷேடோ வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா, ஃபுல்லா அப்ளை ஆயிருக்காது. நல்லா ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுகிட்டயே கமா கொடுத்து இன்னொரு ஷேடோ ப்ராப்பர்ட்டிய ஆட் பண்ண போறேன். ஸோ இன்னொன்னு கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும், என்னோட ரைட் அண்ட் பாட்டம்க்கு அது கவர் பண்ணும். ஓகேவா, இதையே அப்படி காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் அண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இது ஒரு 5 பிக்சல்ஸ், இதுவும் 5, 15 அப்படி இருக்கட்டும். அண்ட் இந்த இடத்துல நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? புரியுதா எதுக்கு 2 ப்ராப்பர்ட்டியா குடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு? தெரியுது. ஓகே. ஸோ பாக்ஸ் ஷேடோ குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத குடுக்க போறேன். ஏன்னா, ஏன் இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத யூஸ் பண்றேன்னா, இதுல பாருங்க எனக்கு எப்படி இருக்கு, இந்த பட்டன் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதே கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல எனக்கு இல்ல இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத குடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த பேக்ரவுண்டோடயே இது வந்து டிரான்ஸ்பரண்டா மாறிடும். ஓகேவா? அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன். 20 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறமா கலர். ஸோ கலர் வந்து நார்மல் ஒயிட் கலரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் கர்சர் பாயிண்டர். கர்சர் பாயிண்டர் கொடுத்தோம்னா கிட்ட போகும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஹேண்டா எனக்கு வந்து பாயிண்டரா எனக்கு வந்து கர்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? மார்ஜின் 10 பிக்சல்ஸ் கொடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு பட்டன்ஸ் கூடையில ஸ்பேஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கு தான் நான் மார்ஜின் 10 பிக்சல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிடுச்சா? இருக்கீங்களா? இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், இன்புட்டை இந்த இடத்துல எனக்கு வாங்கணும். கரெக்டா? ஸோ வாங்குறப்போ எனக்கு எப்படி இருக்கு, இந்த இது வந்துட்டு எனக்கு குட்டியா இருக்கு. கரெக்டா? ஸோ இதோட வித் வந்து எனக்கு இந்த மாதிரி பெருசா இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன், இதுக்கு கீழே வந்து போட்டுக்கலாம். அதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்தனா இங்க இந்த கொடுத்துருக்கேனா. ஸோ நேம் வந்து நான் என்ன கொடுத்தேன், டிஸ்பிளே. அதாவது டிஸ்பிளே அப்படின்ற இந்த கிளாஸ் நேம்குள்ள தான் நான் கொடுத்தேன். கரெக்டா? அப்போ இதை வச்சு நம்ம இங்க ஸ்டைல் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபார்ம் டிஸ்பிளே அப்படின்றத கொடுத்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கல, ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு எண்ட்ல வந்துருச்சு அந்த பாக்ஸ். அதுக்கப்புறமா அதோட மார்ஜின் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கறது எனக்கு டாப் அண்ட் இதுல வந்துட்டு அப்ளை ஆகும். ரெண்டாவது கொடுக்கறது வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்த 2 ப்ராப்பர்ட்டிக்கு. இதுக்கப்புறம் இப்போ நான் ஃபார்ம் டிஸ்பிளேவை சொல்லிட்டேன். டிஸ்பிளேக்கு உள்ள இருக்கிற இந்த அவுட்புட் பத்தி நான் இன்னும் பேசல. சாரி, இன்புட் பத்தி நான் இன்னும் பேசல. கரெக்டா? இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடையில இருக்க இந்த கேப்பை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் பத்தி சொல்லணும்ல. அதுக்கு என்ன பண்ண போறேன், ஸோ ஃபார்ம்ல டாட் டிஸ்பிளேன்ற கிளாஸ்ல உள்ள இன்புட். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் ரைட் அப்படின்றத கொடுக்க போறேன். அப்ப என்ன ஆகும், நான் இதுக்குள்ள ஏதாவது என்டர் பண்ணனா எனக்கு அது ரைட்ல அலைன் ஆகும். ஓகேவா? and then ஃபாண்டோட சைஸ் கொடுக்க போறேன் 45 பிக்சல்ஸ். இதுக்கப்புறம் பாக்ஸ் ஷேடோவை இதுக்கு நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். ஓகேவா? ஏன் எடுத்து விடுறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ இது எல்லாமே பட்டன்ஸ்க்கு நான் ஷேடோ வச்சிருக்கேன். கரெக்டா? இப்போ இதுக்கும் எனக்கு ஷேடோ இல்லாம இருந்தா தானே நல்லா இருக்கும். ஸோ ஷேடோ இருந்தா இதுவும் ஒரு பட்டனா கன்சிடர் ஆயிடக்கூடாதுல்ல. அதனால நான் நன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? இதுவரை புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. இப்போ ஓகே. இப்போ இன்னொன்னு என்ன பண்ணுவோம்னா, இந்த ஈக்குவல் பாருங்க, எனக்கு இது வந்து குட்டியா இருக்கு. கரெக்டா? பட் இதோட வித்து வந்து எனக்கு இப்படி கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். கரெக்டா? அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஈக்குவலுக்கு நான் இதே மாதிரி செட் பண்ணணும். ஸோ வித்தை வந்து நான் பெருசாக்கணும். ஸோ பட் அதுக்கு நான் இன்னும் என்ன பண்ணல, இந்த இடத்த கிளாஸ் நேம் எதுவுமே செட் பண்ணல. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன், கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துக்கலாமா? இப்போ இந்த ஈக்குவலை நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்போ நான் ஸ்டைல் பண்ணணும்.
இப்போ என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம்ல உள்ள இன்புட் டாட் ஈக்குவல் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் தானே, ஸோ டாட் வச்சு சொல்கிறேன். ஸோ ஈக்குவல் ஸ்பெல்லிங் ஓகேவா? ஸோ வித் என்ன பண்ணிக்கிறேன், 145 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கரெக்ட் ஆயிடுச்சா? வித் கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இது வரை பண்ணியாச்சு, டிசைன் பண்ணியாச்சு எல்லாம். ஓகேவா? டிசைன் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ரோ அண்ட் இந்த காலம்க்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? சோ அப்ப அதுக்கு இங்க சேஞ்ச் பண்ணோம்ல. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், அப்ப இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணனும், ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கணும். கரெக்ட்டா? அப்ப index.html போயிட்டு இது எல்லாத்துக்குமே இருந்ததுல எனக்கு. சோ அப்ப இது பக்கத்துல என்ன பண்ணிக்கிறேன், கிளாஸ் ஈக்குவல் டு ஆபரேட்டர். அந்த divக்கு ஃபுல்லா கிளாஸ் கொடுத்துருங்க. இல்லடா, இந்த divக்கு மொத்தமா நான் கொடுக்கலாம். சரி வெயிட் பண்ணுங்க, போட்டு பார்க்கறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணும், எனக்கு இந்த தனி எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் வேணுமா, இதுக்கும் ஆபரேட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துலயும் கிளாஸ் ஆபரேட்டர், இதுக்கும் எனக்கு கிளாஸ் ஆபரேட்டர். ஓகே. இப்போ இந்த ஈக்குவலுக்கு பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன வேணும், இன்னொரு கிளாஸ் நேமும் எனக்கு வேணும். அப்ப இன்னொரு கிளாஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த கிளாஸ் நேமை இந்த இடத்துல போட்டுறோம். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஸ்டைல் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார்ம்ல உள்ள இன்புட் டாட் ஆபரேட்டர். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த இடத்துல கலர் மட்டும் தானே சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலா கலர் சேஞ்ச் ஆகல, தெரியுதா? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் இது பண்ணதுல சேஞ்ச் ஆகல. வெறும் ஆபரேட்டர் மட்டும் கொடுத்து போக ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஏன்னா நான் இது என்ன பண்ண, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் போயிட்டு சொன்னேன். இங்க என்ன இருக்கு, நான் உள்ள வந்து இன்புட் டைப்புக்குள்ள நான் கொடுத்திருக்கேன். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன, அதுக்கு வந்து வெறும் ஆபரேட்டர் மட்டும் கொடுத்தா வரும்ல. ஐ மீன் ஆபரேட்டர் மட்டும் இந்த கிளாஸ் மட்டும் டிஃபைன் பண்ணி கொடுத்தா அது ஃபுல்லா வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி இருங்க. இப்போ இதுக்கு ஒரு டியூ தான் கொடுத்து பாத்தீங்க, அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. வரலையோ? ஏன்னா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், டிவ்வுக்குள்ள டைரக்டா மென்ஷன் பண்ணல, ஒவ்வொரு இன்புட் டைப்புக்குள்ளேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். கரெக்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளாஸ் ஆபரேட்டர் அப்படின்றத ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா போயிட்டு சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? இப்ப கலர் வந்துச்சா? ஓகே. இப்போ இது முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்பதான் உண்மையான ஒர்க் வந்து நம்ம இப்ப பண்ணணும். டிசைன் வைஸ் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் பட்டன் கிளிக் பண்றேன், எனக்கு எந்த ஆக்ஷனுமே என்ன ஆகல, இதுல பெர்ஃபார்ம் ஆகல. பட் இதுல என்ன ஆகுது, நான் ஒரு வேல்யூ என்டர் பண்ணா வேல்யூ என்டர் ஆகுது, டெலீட் பண்ணா ஒவ்வொரு எலிமெண்டா எனக்கு டெலீட் ஆகுது. இதுவே நான் ஆல் கிளியர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது, எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகுது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல கொண்டுட்டு வர போறோம். இப்போ டிசைன் வைஸ் ஓகேவா, இல்ல ஏதாவது இது ஏன் கொடுத்தீங்க அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இதுல டவுட்ஸ் இல்ல. இப்போ இனி ஃபுல்லா நமக்கு வேலை ஃபுல்லாவே வந்து இதுல index.html தான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரே நிமிஷம். ஓகே.
இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க நான் இப்போ ஒரு வேல்யூவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ இந்த இடத்துல எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் கரெக்டா. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 7 கிட்ட நான் வரேனே, வந்துட்டு இப்போ ஆன் கிளிக், நான் அதை எப்போ ஆன் கிளிக் பண்றேனோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், அந்த வேல்யூ எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா. அப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு which is display dot value அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா. display dot value which is equal to எனக்கு என்ன வேல்யூ அதுல டிஸ்ப்ளே ஆகணும், 7 கிளிக் பண்ணா 7 தான் டிஸ்ப்ளே ஆகணும் கரெக்டா. அப்போ உள்ள நான் 7 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா. இது ஓகேவா. நான் இப்போ இந்த இடத்துல 7 கிளிக் பண்றேன், 7 டிஸ்ப்ளே ஆகுதா. அகைன் நான் 7 கிளிக் பண்றேன், எனக்கு வருதா இந்த இடத்துல வேல்யூ, இல்ல சேஞ்ச் ஆகல. இப்போ நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்றேன், இப்போ 7 வந்து ஒரு தடவை தான் அது எடுக்குது. இப்போ எனக்கு 77 வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு தடவை கிளிக் பண்ணா எடுக்க மாட்டேங்குது கரெக்டா. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ பக்கத்துல பிளஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ பாருங்க 7 கிளிக் பண்றேன், எத்தனை வாட்டி நான் 7 கிளிக் பண்ணாலும் இன்னைக்கு என்ன பண்ணுவோம், வந்துட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ வேல்யூ பக்கத்துல இந்த பிளஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகே. இப்போ இதே மெத்தட் தானே எல்லாத்துக்கும் வரும். அப்ப இந்த ஆன் கிளிக் அப்படி நம்ம எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாமா, காப்பி பண்ணிட்டு, பட் உள்ள வந்து வேல்யூ மட்டும் மாத்தணும். ஓகேவா. ஸ்டார் கிளிக் பண்ணா ஸ்டார் ஒர்க் ஆகும். இதே மாதிரி 4 கிட்ட 5 கிட்ட 6 and then இதுக்கிட்டயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் நான் அதே வேல்யூவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டேனா, சாரி, இப்போ இது ஈக்குவல் கிட்ட வேணாம். ஏன் ஈக்குவல் கிட்ட வேணாம்னா, இப்போ நான் ஈக்குவல் கிளிக் பண்ணா எனக்கு என்ன பண்ணணும், ஈக்குவல் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆக வேணாம், பட் அது கால்குலேட் தான் பண்ணணும். அப்படிதானே. ஸோ அதுக்கு வந்து லாஸ்டா வருவோம். ஓகேவா. இப்போதைக்கு இந்த வேல்யூவை மட்டும் மாத்திக்கலாம். இதுக்கு 8, கீழே 9, அதுக்கப்புறமா ஸ்டார், அடுத்து இங்க 4, 5, 6, அதுக்கப்புறம் மைனஸ், இங்க வந்து 1, 2, 3, அதுக்கப்புறமா பிளஸ். ஓகேவா. இப்போ ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், எந்த வேல்யூலாம் நான் கிளிக் பண்றேனோ எல்லா வேல்யூவும் என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல விழும். ஓகேவா. வரிசையா நான் என்னென்ன ப்ரெஸ் பண்றேனோ எல்லாமே எனக்கு வரும். இப்போ நான் இந்த ஏசியை கிளிக் பண்ணா, ஆல் கிளியர் கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகணும், எல்லா வேல்யூவும் எனக்கு டெலீட் ஆகணும் கரெக்டா. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், சேம் அதே விஷயம் தான். ஆன் கிளிக் பண்றப்போ என்ன பண்ணணும், எனக்கு டிஸ்ப்ளே கிளியர் டாட் வேல்யூ, கிளியர் சொல்லிட்டு நமக்கு இது கிடையாது. ஓகேவா. டிஸ்ப்ளே டாட் வேல்யூல நான் என்ன பண்ணிக்கிறேன், நன், அதாவது அந்த இடத்த நான் ஃபில் பண்ணவே இல்லை. ஓகேவா. இப்போ பாருங்க, சேவ் பண்ணிக்கிறேன், டெலீட் ஆயிடுச்சா. ஏன்னா நான் ஏசி கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகணும், எந்த வேல்யூவும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடாதுன்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வேல்யூவை எனக்கு கிளியர் பண்ணுது. ஓகே. இப்போ டெலீட்க்கு வரலாம். இப்போ டெலீட் பொறுத்தளவில் எனக்கு என்ன ஆகணும், இப்போ நான் தெரியாமல் இப்போ 5 போடணும், நான் தெரியாமல் 9 போட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும், டெலீட் கிளிக் பண்ணால் இந்த லாஸ்ட்ல உள்ள இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் எனக்கு டெலீட் ஆகணும் கரெக்டா. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன், அதே ஆன் கிளிக் தான், ஜஸ்ட் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஆன் கிளிக் உள்ள நான் என்ன பண்ணுறேன், ஸோ டிஸ்ப்ளே டாட் வேல்யூ which is equal to, அதாவது வேல்யூவை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு, அதில் நான் என்ன பண்ண சொல்கிறேன், ஸோ டிஸ்ப்ளே டாட் வேல்யூ, இதில் டாட் டு ஸ்ட்ரிங் ஆஃப், அதாவது ஸ்ட்ரிங்காக அதை மாற்றிக்கோ, மாற்றிட்டு என்ன பண்ண சொல்கிறேன், அதை நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். நம்ம இது பார்த்தோம்ல,
அரே மெத்தட் பார்க்கும்போது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஸ்லைஸ், ஆமா ஸ்லைஸ் ஸ்லைஸ். நிறைய பார்த்தோம்ல. ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன், ஸ்லைஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னோட ஸ்டார்ட் அண்ட் தென் எண்ட் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணுவேன். கரெக்டாக டாட் ஸ்லைஸ், ஓகேவா? டூ ஸ்ட்ரிங் டாட் ஸ்லைஸ் ஆஃப் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா டெலிட் கொடுத்தேன்னா லாஸ்ட் உள்ள ஒரு இது மட்டும் எனக்கு டெலிட் ஆகும். ஏன்னா -1 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு எப்படி எடுக்கும், ஆக்சுவலாக -1னா இந்த பொசிஷனை சொல்கிறது தான் -1. கரெக்டாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணு -1 வரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணும், இது லாஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் யாரோ அதை தான் எனக்கு டெலீட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? இது வந்து டெலீட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கப்புறமா வந்துட்டு ஈக்குவல் அப்படிதானே. ஸோ ஈக்குவல் இதுக்குள்ளே வரலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி நான் ஆன் கிளிக் தான் பண்ணுவேன் இது மேலேயும், அப்படிதானே. ஸோ ஆன் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே டாட் வேல்யூவை தான் எனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. பட் இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவால் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இவாலுவேட் பண்ணி அதை என்ன பண்ணு, அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? வேல்யூவை தான் டிஸ்பிளே பண்ணும், அதாவது இது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஸ்டோர் ஆகும். பட் அப்போ எனக்கு என்ன பண்ணு, இவாலுவேட் பண்ணி அந்த வேல்யூவை எனக்கு ஷோ பண்ணுன்னு சொல்கிறேன். இவால் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், எனக்கு 45 ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்தனா ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு வேல்யூவை சொல்லும். ஓகேவா? மல்டிபிள் இது ஆபரேட்டர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா? எல்லாமே ஒர்க் ஆகும். இருங்க நான் ஓபன் பண்றேன், ஓவனா பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணுவோமா? ப்ளஸ் பண்ணா எனக்கு ஆட் பண்ணி வேல்யூ சொல்லும். இதுவே இல்ல ஒரே செக்ஷன்லயே வந்து பிளஸ் மைனஸ் ஆகவா மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா அப்படியே பண்ணலாம். சோ பிளஸ் அடுத்து 89 மைனஸ் குட்டி குட்டி நம்பரா கொடுப்போமா? இந்த வருதா வேல்யூ வருதா? ஆமா. சோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கேன். வேண்டாம்னா டெலீட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? 00 கிளிக் பண்ணா அந்த வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ. ஓகேவா? ஓகே. இந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல புரிஞ்சது. ஓகே. நம்ம இன்னொரு விஷயம் பண்ணல பாருங்க. இந்த இடத்துல ஆன் கிளிக் செட் பண்ணவே இல்லை பாருங்க. இந்த ரெண்டு இதுக்கு இதை காப்பி பண்ணி மேலே போடுறேன். இதை கிளிக் பண்றப்ப எனக்கு வரவே இல்லை பாத்தீங்களா? ஏன் வரல? நான் இந்த இடத்துல ஆன் கிளிக் அதுக்கு செட் பண்ணல. என்ன வரணும், எனக்கு டாட் வரணும். இந்த இடத்துல எனக்கு டிவிஷன் வரும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்தா எனக்கு வரும். ஓகேவா? ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல டவுட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போலாமா? ஓகே. இது ஒன்னு புரியுதா? அடுத்து இதுக்கு அவுட்புட் எடுக்கணும். இது வேற இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் மாதிரி. ஓகேவா? இதுல வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஏதோ நேம் கேக்குது. இப்போ நான் நேம் என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது, ஒரு டிக் மார்க் வருது. ஓகேவா? இப்போ நான் எதுவுமே என்ட்ரே பண்ணல. இப்போ முதல்ல இருந்து கட்டுறேன். இப்போ நான் எதுவுமே ஃபில் பண்ணல. ஓகேவா? ஃபில் பண்ணாம இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது, ப்ளீஸ் ஃபிக்ஸ் எரர் டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மெசேஜ் எனக்கு என்ன ஆகுது, ஒரு 3 செகண்ட்ஸ் வரதான் நிற்கும், அதுக்கப்புறம் மறையுது. ஓகேவா? இப்போ நான் நேம் என்ட்ரு பண்ணணும். நேம் இப்போ நான் என்ட்ரே பண்ணலன்னு வைங்களேன், நேம் இஸ் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, எனக்கு ஒரு ரெட் கலரில் எனக்கு ஒரு அலர்ட் வருது. ஓகேவா?
இப்போ நான் நேம் என்டர் பண்றேன். இப்போ நான் கரெக்டா என்டர் பண்ணிருக்கேன்னா எனக்கு என்ன பண்ணும், ஒரு செக் மார்க் இங்க விழுது, டிக் விழுது. ஓகேவா? அதுக்கப்புறமா என்னோட மொபைல் நம்பர் இப்போ நான் என்டர் பண்ணுவேன். 1 2 3 4 5 6. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் 6 டிஜிட் தான் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஃபோன் நம்பர் ஷுட் பி 10 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வருது. இப்போ நான் என்ட்ரே பண்ணலன்னா எனக்கு என்ன ஆகுது, ஃபோன் நம்பர் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அலர்ட் வருது. ஓகேவா? இப்போ நான் 10 டிஜிட் கரெக்டா என்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பண்ணுது, டிக் வருது. இதுவே நான் இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய டிஜிட் என்டர் பண்ணாலும் என்ன வருது, எனக்கு 10 டிஜிட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் வருது. ஓகேவா? அண்ட் தென் மெயில் ஐடி. மெயில் ஐடிலையும் அதே மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்றேன், சும்மா ஏதோ ஒரு இது போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு இமெயில் இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதுவே இப்போ நான் இந்த அட்டு எல்லாம் கொடுத்து நான் கரெக்டான ஃபார்ம்ல கொடுக்குறப்போ என்ன பண்ணுது, எனக்கு டிக் மார்க் விழுது. ஓகேவா? அண்ட் தென் இங்கே யுவர் மெசேஜ், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வச்சு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ஏரியா பொறுத்தவரை நமக்கு வேணும்னா நம்ம பெருசாக்கிக்கலாம், குட்டியாக்கிக்கலாம். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட் ஏரியாவில் ஹலோ. இப்போ இதில் என்ன ஆகுது பாருங்க, எனக்கு இப்போ நான் எதுவுமே என்டர் பண்ணேன்னா 30 கேரக்டர்ஸ் எனக்கு ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் இங்க என்டர் பண்ண என்ன ஆகுது, எனக்கு எத்தனை கேரக்டர்ஸ் லெஃப்டா இருக்கு அப்படின்றத எனக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? ஹவ் ஆர் யூ அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ சம் மெசேஜ் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன்னு வைங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இது எனக்கு இதான அப்புறம் எனக்கு என்ன விழுது, டிக் விழுது. ஓகேவா? இப்போ நான் ஃபார்மை சப்மிட் பண்ணா எனக்கு அந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதை வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? எதுவுமே என்டர் பண்ணாம நான் சப்மிட் கொடுத்தேன்னா ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஆல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அலர்ட் வரும். ஓகேவா? ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு எம்டி ஃபோல்டர். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன், style.css. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலு script.js அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஜாவாஸ்கிரிப்டை எக்ஸ்டர்னலா நான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் index.html, இதில் வந்து இது டைட்டில் மாற்றிக்கலாம். ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஷீட்டை வந்து லிங்க் பண்ணோம் இல்லையா? ஸோ லிங்க் rel equal to style sheet hrefs equal to style.css அப்படின்றத போட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன், சிஎஸ்எஸ் வந்து இது கூட லிங்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த அவுட்புட்ல பாருங்க, டாப்ல எனக்கு என்ன இருக்கு, ஒரு ஐகான் இருக்கு. கரெக்டா? அண்ட் தென் இப்போ நான் இங்க வந்து டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ஒரு செக் மார்க் எனக்கு வருது. அப்படிதானே? ஸோ அப்போ இந்த ரெண்டுமே எனக்கு என்னது, ஐகான். கரெக்டா? அப்போ இந்த ஐகான் வேணா நம்ம என்ன பண்ணணும், ஃபாண்ட் ஆசம்ல போய் எடுத்துட்டு வரணுமா? லிங்க் இல்லையே. அது ஃபாண்ட் அசெம்பிளி இருக்குல்ல, அது ஐகான் லிங்க்ல. அந்த கிட்ல உள்ளதை நீங்க இங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபாண்ட் ஆசம் கிட் ஒன்னு கொடுத்துருப்பாங்கல்ல நம்ம பேஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, அதை வந்துட்டு இங்க டாப்ல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், div கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து மொத்தமா ஓவராலா எனக்கு டிவ் சொல்றதுக்கு. இதுக்குள்ள என்ன பண்றேன், ஃபார்ம் எடுக்கிறேன். இந்த ஃபார்முக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு ஃபார்மோட டாப்ல எனக்கு என்ன இருக்கு, இந்த ஐகான் தான் இருக்கு. கரெக்டா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஃபாண்ட் ஆசம்
பேப்பர். இப்போ இதை காப்பி பண்ணிட்டேன்னா இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், div class input group அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். இதுக்குள்ள என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லேபிள் இது வந்து நார்மல் ஃபார்ம் தான். ஓகேவா? நம்ம எப்படி HTML வச்சு பண்ணுவோம் நார்மலா லேபிள்குள்ள இதை எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த இன்புட் டைப் எடுத்து பண்ணுவோம்ல ஃபார்ம், அந்த நார்மல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் லேபிள் கொடுத்து இதில் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. அண்ட் இதில் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் வைக்க போகிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கணும். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு இதை வச்சாச்சு. இப்போ இதோட இந்த டிவை க்ளோஸ் பண்ணிப்போம். இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்ததும் இதே மாதிரி எனக்கு டிவ் வந்து ஓபன் பண்ண போறேன். அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா சேம் லேபிள் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? நம்பர் வாங்கினாங்க, மெயில் வாங்கினாங்க, இதுக்கப்புறமா டெக்ஸ்ட் இது வாங்கினாங்க, டெக்ஸ்ட் ஏரியா வாங்கினாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை இது பண்ணிக்கலாம். நேமுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பேன். பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் யுவர் ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னா அது என்ன பண்ணும், எனக்கு இங்க பிளேஸ் ஹோல்டர்னா ஜஸ்ட் இந்த லேபிளுக்கு உள்ள வந்து வரும். ஓகேவா? நம்ம வேற ஏதாவது டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து மறந்துடும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இமெயில், மெயில் ஐடி வாங்க போறேன். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், என்டர் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ இதுல என்ன பண்ணுவேன், எனக்கு நெக்ஸ்ட் வந்து எனக்கு மெசேஜ் வாங்கணும். மெசேஜ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இன்புட்ல வாங்கல, டெக்ஸ்ட் ஏரியால நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அப்போ கீழே div class அதே இன்புட் குரூப்னு தான் நான் எடுக்க போறேன். அதே கிளாஸ் தான், நேம் தான் வைக்க போறேன். இப்போ இதில் வந்துட்டு லேபிள்ல your மெசேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்களோ, இதுக்கப்புறமா இன்புட் டைப் யூஸ் பண்ணாம எனக்கு டெக்ஸ்ட் ஏரியா வேணா நம்ம டேக்லயே என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து நான் சைஸ் கொடுக்குறேன், ரோஸ் வந்து 5 ரோஸ் வரை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் your மெசேஜ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதோட என்ன பண்ணது, எனக்கு இது முடிஞ்சதா? ஓகே. ம் இப்போ டெக்ஸ்ட் ஏரியா வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இதுல என்ன இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. கரெக்டா? இந்த பட்டன் இங்க போட்டுக்கலாமா? கீழே இந்த டிவ் விட்டு வெளியே வந்துக்கிறேன். இப்போ இதுல பட்டன், ஸோ பட்டன்ல சப்மிட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பட்டனும் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஸ்டைல் பண்ணிட்டு வருவோமா?
ஒரே நிமிஷம். இப்ப இந்த இடத்துல மார்ஜின் 0, அதே மாதிரி பேடிங் 0. இதுக்கப்புறமா பாக்ஸ் சைஸிங் கொடுக்க போறேன். பார்டர் பாக்ஸ். இதுக்கப்புறமா ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. ஒரே நிமிஷம். இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துருந்தோம்? டாட் கண்டெய்னர்னு கிளாஸ் எடுத்துருந்தோம். கரெக்டா? ஸோ கண்டெய்னரோட வித் செட் பண்ண போறேன் 100%. ஹைட் வந்து 100 BH கொடுக்குறேன். இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கொடுக்க போறேன். வேற எங்கேயோ போய் டைப் பண்ணி ஒரு டார்க் கலர் வந்துருச்சா இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப நம்ம இதுல என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய மாத்தணும். ஓகே. பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் தென் அலைன் ஐட்டம் சென்டர். இதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட் நான் என்ன பண்ண போறேன்? சென்டர் அப்படின்றத கொடுக்குறேன். அப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கு எல்லாமே சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறமா டாட் கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய ஃபார்ம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஃபார்மை ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ வித் வந்து 90%. இல்ல, வெயிட் பண்ணுங்க, வர பிக்சல்ஸ்ல கொடுக்குறேன். 500 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் பேடிங் செட் பண்ண போறேன். பேடிங் வந்து ஒரு 50 பிக்சல்ஸ், 30 பிக்சல்ஸ் அண்ட் தென் 20 பிக்சல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட். இப்போ இந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லணும். ஒயிட் கலர் தான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஒயிட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் கொடுக்க போறேன். ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன் பார்டர் ரேடியஸ். இதுக்கப்புறமா பாக்ஸ் ஷேடோ கொடுக்க போறேன். RGBAக்குள்ள நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுக்கணும். அண்ட் எவ்வளோ பிளர்ரா வேணும் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சது. பார்த்தேன். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? இப்போ நம்ம வந்து மேல வந்து ஒரு பேப்பர் பிளேன் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தோம். கரெக்டா? அதை எடுத்து பண்ணுவோமா? இப்போ FE solid இதெல்லாம் அதோட கிளாஸ் நேம், அதை காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். டாட் ஏன்னா கிளாஸ். ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். ஓகே. இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கும் வந்து அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்? பொசிஷன் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பொசிஷன்
அப்சல்யூட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா டாப் 0 ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படின்றத நான் கொடுக்க போறேன். ஸோ டிரான்ஸ்லேட் ஆஃப் எனக்கு என்ன பண்ணிப்போம் -50 இதுக்கும் அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோ கொடுக்க போறேன். ஓகேவா? ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரவுண்டா இருக்கு. ஏன் ஐகான் தெரிய மாட்டேங்கி? ஐகான் ஏன் வரல இதுல? கரெக்டா தானே எடுத்து போட்டேன். எனக்கு இல்ல, இந்த பிளேன் வச்சு பார்ப்போமா? HTML போய் பாருங்கடா, அங்க என்ன ஆமா கரெக்டா தான் வச்சிருக்கேன். கிளாஸ் தானே போட்டிருக்கீங்க. ஓ ஓகே. அந்த கிளாஸ் வச்சு தானே இங்க ஸ்டைல் பண்ணோம். ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு பாருங்க. ஷேடோ வந்திருக்கு, பார்டர் ரேடியஸ் இதாயிருக்கு. என்னன்னு தெரியலையே, ஒருவேளை எனக்கு தான் எரர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எரர் ஆயிருக்கு நினைக்கலாம். அது ஒரு கிளாஸ் கொடுத்து பாருங்க வரும். ஓகேவா? ஸ்டைல் அப்ளை ஆயிருக்குல்ல நமக்கு. இது ஏன் பொசிஷன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் கொடுத்தோம்னு சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம்ல. ஆக்சுவலா இந்த ரெக்டாங்கிளுக்கு இந்த இடத்துல அப்சல்யூட்னா வந்து மேலாக வரும், ஓவர்லேவாக வரும், ரிலேட்டிவ்னா அப்படியே இதா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ ஒரு இதுக்கு மேல இன்னொரு இதை நான் பிளேஸ் பண்ணும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்மை வந்துட்டு நான் ரிலேட்டிவ் பொசிஷன்ல வச்சுட்டு இதை நான் அப்சல்யூட்டா சேஞ்ச் பண்ணி மேல பிளேஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அது ஞாபகம் இருக்குல்ல, பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஞாபகம் ஓகே ஓகே. இப்போ பிளேன் முடிஞ்சதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ நான் இன்புட் குரூப்னு ஒரு ஃபார்ம் இது எடுத்திருந்தேன்னா, இப்போ அந்த இன்புட் குரூப்பை இப்போ நான் எடுக்க போறேன். ஸோ இன்புட் குரூப்ல அதுக்கும் வித், அதாவது ஒண்ணுமே கிடையாது, அந்த ஃபார்ம்ல உள்ள அந்த இன்புட்ஸ் ஃபீல்டு தான். ஓகேவா? ஸோ வித் வந்து 100%. அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தென் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுக்குறேன். ஸோ சென்டரில் எனக்கு எல்லாம் அலைன் ஆகும். அண்ட் தென் மார்ஜின்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இன்புட் ஃபார்முக்கு நான் சொல்லிட்டேன் கரெக்டா. இப்போ இதுல இருக்கக்கூடிய லேபிள் பத்தி சொல்லணும்ல, இன்புட் குரூப்ல உள்ள லேபிள். ஓகேவா, இதுக்கும் என்ன பண்ண போறேன், ஸோ ஓகேவா, ஃப்ளெக்ஸ் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 28% கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே லைனா எனக்கு அலைன் ஆகும். ஓகேவா, ஸோ ஸ்பேஸ் வந்து எனக்கு கரெக்டா இந்த லேபிள் எல்லாத்துக்கும் செட் ஆகணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அதே டாட் இன்புட் குரூப்ல இருக்கக்கூடிய இன்புட் அண்ட் தென் டாட் இன்புட் குரூப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஏரியா, இந்த ரெண்டையும் நான் இப்போ ஸ்டைல் பண்ண போறேன். இதுக்கும் அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் பேசிக்ஸ் கொடுக்க போறேன். பேசிக்ஸ் இதுல வந்துட்டு ஒரு 68%. ஓகேவா, இப்போ சைஸ் எல்லாம் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சா. இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட், இதுக்கும் அதே மாதிரி தான், இதுக்கும் டிரான்ஸ்பரண்டே கொடுத்துக்கலாம் பேக்ரவுண்ட். ஓகேவா, இதுக்கப்புறமா பார்டர் வந்து 0 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, எந்த பார்டருமே இருக்காது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்த்தீங்களா, பார்டர் வந்து ஒரு திக் கலர்ல பிளாக் கலர்ல எனக்கு இதாகி இருக்கா. ஸோ அந்த பார்டர் 0 கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த பார்டர் இருக்காது. அதுக்கப்புறமா அவுட்லைனும் 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுக்கப்புறமா பேடிங் ஒரு 10, ரொம்ப பெருசாயிடுச்சு, ஒரு 20 கொடுத்தா 10 கொடுக்குறேன். ஓகேவா, பேடிங் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்டர் பாட்டம், கீழே வந்துட்டு எனக்கு ஒரு தின் லைன் மாதிரி அங்க போட்டிருந்தாங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த பார்டர் பாட்டம் அப்படின்றத யூஸ் பண்றேன். ஓகேவா, இப்போ ஒரு லைட்டா ஒரு லைன் கிடைச்சிருக்கா கீழே மட்டும். இதுக்கப்புறமா கலர், இப்போ நான் இதுல என்டர் பண்ணக்கூடிய டெக்ஸ்டோட கலர் எனக்கு எதுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய ஃபாண்ட் சைஸ், ஃபாண்டோட சைஸ் 15 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஓகேவா, ஓகே. ஓகே தானே, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ இந்த பட்டன் வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும் கரெக்டா. ஸோ இப்போ ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பட்டன் எடுக்கிறேன். ஏன்னா பட்டனுக்கு நான் என்ன பண்ணல, எந்த கிளாஸ் நேமே நான் கொடுக்கல, அதனால ஃபார்ம்ல உள்ள பட்டன்னே எடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்து இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுக்க போறேன். ஓகேவா, ஓகே, ஒரு டார்க் ப்ளூ மாதிரி வந்துச்சா. இப்போ இதோட கலர், ஸோ கலர் வந்து ஒயிட் தான் கொடுக்க போறேன். ஸோ F கொடுத்தா ஒயிட் கலர் எடுக்கும். இதுக்கப்புறமா பார்டர் ரேடியஸ், அதே மாதிரி பேடிங், அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேவா, பேடிங் கொடுக்குறேன். பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கிட்டே வந்துட்டு பார்டரும் கொடுக்கலாம். ஸோ பார்டர் வந்து ஒரு ஓகேவா, பார்டர் கொடுத்துருக்கேன். லைட் கலர்ல பார்டர் இருக்கு. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், அதே மாதிரி கர்சர் பாயிண்டர் கொடுக்கலாம். வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணலாம், எஃபெக்ட்
டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அப்பதான் என்ன ஆகுது, எனக்கு இதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் மார்ஜின் செட் பொசிஷன் அந்த மாதிரி மார்ஜின் ஒரு ஓகேவா? இப்போ கரெக்டா செட் ஆயிடுச்சா? ஓகே, இதுக்கப்புறமா ஓகே, இப்போதைக்கு இப்போ எனக்கு என்ன பண்ணிடுச்சு, ஃபார்ம் வந்துடுச்சு. ஓகேவா? எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு அவுட்புட் வச்சுட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல என்ன என்டர் பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணாது, எந்த எரருமே காட்டல, எந்த வேலிடேஷனும் இப்போ இதுல வந்து இல்ல. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்துட்டு எரர் வந்து காட்டணும், அப்படிதானே? ஸோ வேலிடேட் பண்ணணும் எனக்கு ஃபார்ம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், index.html போக போறேன். இப்போ இது கிட்ட வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது முடிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த நேம் கிட்ட நான் ஸ்பான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து எடுக்க போறேன். ஜஸ்ட் ஸ்பான் ஐடியில நேம் எரர் அப்படின்றத நான் எடுக்க போறேன். ஓகேவா? இதுல இப்போ நான் என்ன பண்றேன், இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ ஸ்பான் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த நேம் இஸ் ரெக்யூர்ட் எனக்கு இந்த இடத்துல இருக்கு. இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படி காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயில் ஐடிக்கு கீழே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துப்போமா, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு கீழே வந்து இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு நேம் எரர். ஓகேவா? ஸோ ரெண்டாவதா உள்ளதை வந்து நம்ம இது மாத்திக்கலாம், ஃபோன் எரர் அப்படின்னு மாத்திக்கலாம். மூணாவதா இருக்கிறது எனக்கு இமெயில் எரர். ஓகேவா? மெயிலுக்கு அப்புறமா மெசேஜா, ஸோ மெசேஜ் எரர்னு வச்சுக்கிறேன். இதுக்கு கீழேயும் இதே மாதிரி இது பண்ணிக்கிறேன். இது வந்து சப்மிட் எரர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க வந்து இது வேண்டாம், இதை எடுத்து விட்டுரு. இப்போ இங்க நேம் இஸ் ரெக்யூர்ட் இருக்கும், இங்க வந்து ஃபோன் நம்பர், இங்க வந்து இமெயில், மெசேஜ், இந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம கரெக்டா கொடுக்கணும். கரெக்டா? ஓகேவா? ஃபில் ஆல் தி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து எனக்கு என்னது, ஒரு எரர் மெசேஜ் தான் இல்லையா? ஸோ அப்போ அந்த எரர் மெசேஜ் தான் எனக்கு எப்படி வரணும், ரெட் கலர்ல ஷோ ஆகணுமா? அப்போ இதை போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்போ இதுல ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ ஸ்டைல்ல கீழே வந்துக்கிறேன், டாட் இன்புட் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்பேன். ஸோ இப்போ இந்த ஸ்பேன்ல நான் என்ன பண்ண சொல்றேன், பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். பொசிஷன் ப்ராப்பர்ட்டி செட் பண்றேன். இதுக்கப்புறமா பாட்டம் ஒரு 12 பிக்சல்ஸ், இதுக்கப்புறமா ரைட்ல வந்து ஒரு 17 பிக்சல்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஃபாண்டோட சைஸ் கொடுக்க போறேன். இதுக்கப்புறமா கலர் வந்து ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா இது கண்டிப்பா எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் தான். கரெக்டா? ஸோ அலர்ட் மெசேஜ்னால நமக்கு ரெட்ல தான் ஷோ ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ரெட்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? ரெட் கலர் கொடுத்துச்சு. இப்போ இதே மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த டிக் மார்க் வரணும் இல்லையா? ஓகே, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும், ஐகான் போயிட்டு எடுக்கணும் இல்லையா? வெயிட் ஒரே நிமிஷம்.
ஓகே. கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். இப்போ இதே மாரி இந்த டாட் இன்புட் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்பேன்ல இருக்கக்கூடிய ஐகான். ஓகேவா? இப்ப அந்த ஐகானோட கலர் நான் என்ன வச்சுக்கிறேன்? கிரீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப நான் இது செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சப்மிட் எரருக்கு மாத்தல பாருங்க. இதே மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ அத வந்து நான் ஐடின்னு சொல்லிட்டு குடுத்திருந்தேனா, ஸ்பான் ஐடில தான் எனக்கு சப்மிட் எரர் அப்படின்றது இருக்கு. கரெக்ட்டா? அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஹேஷ்ல சப்மிட் எரர். ஸோ இதோட கலரும் என்ன பண்ணிக்கிறேன், ரெட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப இப்ப இதுவும் எனக்கு ரெட்டா மாறிடுச்சா? ஓகே. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்கா? புரியுது புரியுது. இதுவரை ஓகேவா? ஓகே தான். ஓகே தானே? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதுவரை பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும், இதுல ஜாவாஸ்கிரிப்ட். வந்துட்டு அந்த வர ஒரு நிமிஷம். இப்ப இந்த அவுட்புட்ல பாருங்க, நார்மலா எனக்கு இருக்கிறப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, ஓகே. கோட க்ளோஸ் பண்ணிட்டேனோ, மினிமைஸ்டே இருக்கட்டும். இருங்க அந்த அவுட்புட் ஓபன் பண்றேன். ஃபாண்ட் ஆசம்ல வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, சோர்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு இல்லாத வேற வேற தானே இருக்கும் ஐடி. ஆமா, எல்லாருக்கும் வேற வேற தான் இருக்கும். அப்போ இந்த இந்த ஐடி உங்களோட தானா, இது நீங்க பண்ணதானா இதுவும்? ஆமா, நான் பண்ணதுதான். ஓகே. இப்போ இதுல பாருங்க, டிஃபால்ட்டா எனக்கு என்ன இல்ல, இந்த அவுட்புட்ல வந்து நேம் இஸ் செக்யூர்ட் அப்படின்ற மெசேஜே இல்ல. கரெக்ட்டா? பட் நம்மளோடதுல என்ன இருக்கு, டிஃபால்ட்டாவே இருக்கு. அப்படிதானே? ஸோ இதுல இல்ல. நான் டைப் பண்றப்போ எனக்கு ஏதாவது எரர் அப்படின்னா தான் அது என்ன பண்ணுது, எனக்கு ஷோ பண்ணுது. கரெக்ட்டா? அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த கோட்ல போயிட்டு, இதான் நம்மளோட கோடு. ஆமா ஆமா. ஓகே. இப்போ இதுல நான் என்ன பண்ணணும், எனக்கு டிஃபால்ட்டா இந்த நேம் இஸ் செக்யூர்ட் அப்படின்றது எனக்கு வேண்டாம். கரெக்ட்டா? அப்ப நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், அந்த இதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்பேனிங் சேவ் பண்ணிக்கிட்டேனா. அப்ப இந்த மெசேஜ் மட்டும் எனக்கு என்ன தேவையில்ல, இப்போதைக்கு இந்த இடத்துல எனக்கு தேவை இல்லை. கரெக்ட்டா? அப்ப நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுவும் எனக்கு வேணாம், அதே மாதிரி எனக்கு இதுவும் வேணாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்போ நான் ஒர்க் பண்ண போறது எல்லாமே இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோட தான் ஒர்க் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், எதை கெட் பண்றதா இருந்தாலும் ஐடி யூஸ் பண்ணி கெட் பண்ணுவோம். கரெக்டா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஐடி போட்டு நான் கெட் பண்ணுவேன். கரெக்டா? அதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே வேலையை தான் நான் இங்கே பார்க்க போறேன். இப்போ இந்த என்டர் யுவர் நேம் கிட்ட நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி ஓபன் பண்றேன். இந்த ஐடியோட நேம் வந்து கான்டாக்ட் நேம் அப்படின்றத கொடுக்க போறேன். ஓகேவா? ஏன்னா நான் நேம் தான் வாங்க போறேன். ஸோ கான்டாக்ட் நேம் அப்படின்றதே நான் ஐடி நேமா வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா ஆன் கீ அப் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன், என்னோட ஃபங்க்ஷன் நேமை நான் சொல்ல போறேன். இப்போ இது நேம் தானே, ஸோ நான் என்ன பண்றேன், வேலிடேட் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேமை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இன்னும் அதில் டிக்ளேர் பண்ணல ஜாவா ஸ்கிரிப்ட்ல, இனிமே தான் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி இதில் சொல்றேன். ஓகேவா? இதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்துக்கும் பண்ண போறேன். கரெக்டா? அப்புறம் எப்படி காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன், இது கிட்ட வந்துட்டு பேஸ்ட் பண்ணுமா, இந்த இன்புட் டைப் கிட்ட பேஸ்ட் பண்றேன். இப்போ இது என்னவா இருக்கும், எனக்கு கான்டாக்ட் ஃபோனா இருக்கும் இல்லையா?
காண்டாக்ட் ஃபோன். இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், வேலிடேட் ஃபோன் ஆஃப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம அதில் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்னது, காண்டாக்ட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இமெயில்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் இந்த வேலிடேட் நேமுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், வேலிடேட் இமெயில் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணணும், எனக்கு நெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கு. அப்போ இந்த மெசேஜ் கிட்ட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ காண்டாக்ட் மெசேஜ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இங்கேயும் வேலிடேட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல சப்மிட் பட்டன் இருக்கு. ஓகே ஓகே, பட்டனுக்கு வந்து லாஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இது வரை ஓகேவா உங்களுக்கு? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுத போறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்குள்ள போய்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும், அந்த ஃபைலை நான் இன்னும் இது கூட லிங்க் பண்ணவே இல்லை. கரெக்டா? நான் இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை இது கூட நான் லிங்க் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பாடி முடியறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் source is equal to script.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை இது கூட லிங்க் பண்ணிட்டேன். ஓகேவா? நம்ம உள்ள போயிட்டு வேலையை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் என்னென்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் நான் என்னென்ன நேம் வச்சு எடுத்திருக்கேன், நேம் எரர், அது இந்த ஸ்பேன் வச்சு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? நேம் எரர், ஃபோன் எரர், இமெயில் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கிளாஸா வாங்கியிருக்கேன்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கெட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வேர் நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம் எரர் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப், இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ள வந்துட்டு நேம் எரர் அப்படின்ற இதை வந்து கொடுத்துக்கிறேன், ஐடி நேமை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த வேர் நேம் எரர்க்குள்ள இந்த ஐடியை நான் வாங்கி வச்சுட்டேன். இதே மாதிரி தானே மிச்சம் எல்லாத்துக்கும் பண்ணுவோம். அப்போ இதை காப்பி பண்ணி அப்படி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாமா? 5 இது எடுத்தோமோ? ஓகே, இதே மாதிரி இங்க என்ன இருக்கும், எனக்கு நெக்ஸ்ட் ஃபோன் எரர் இருக்கும். ஃபோன்னா இங்கேயும் ஃபோன் மாறும். இதுக்கப்புறமா இமெயில், அதுக்கப்புறம் மெசேஜ், இது ஸ்மால்லே வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா சப்மிட். ஓகேவா? அப்ப இங்கேயும் நான் என்ன பண்ணும், நேம் சேஞ்ச் பண்ணும் இல்லையா? இமெயில், மெசேஜ், அதுக்கப்புறமா சப்மிட். ஓகேவா? எதுவுமே பண்ணல. இங்க நம்ம ஸ்பேன் வச்சிருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஸ்பேன் வச்சோம்ல ஐடி வச்சு, அந்த ஐடி என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் நான் இங்க வந்து கெட் பண்ணிருக்கேன். ஒரு வேரியபிள்குள்ள நான் வாங்கி வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன் இதை நான் இப்போ வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்த மாதிரி அந்த எரர் மெசேஜ் வந்து எனக்கு வந்து எப்பவுமே ஷோ ஆக வேணாம். நான் என்ன பண்ணும், நான் அந்த கரெக்டா அந்த இதை கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும், அந்த எரர் மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகணும். கரெக்டா? அதுக்காக தான் நான் இப்போ இந்த ஒர்க்கை பண்றேன். இப்போ வாங்கிட்டு என்ன பண்ண போறேன், நம்ம வந்து ஃபங்க்ஷன் வச்சோமா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றேன், வேலிடேட் நேம் ஆஃப், அதாவது நேமை இப்போ என்ன பண்ண சொல்ல போறேன், வேலிடேட் பண்ண சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் var நேம் ஈக்குவல் டு, ஓகே இப்போ இதுல கவனிங்க, இப்போ நான் நேம் அப்படின்ற வேரியபிள்குள்ள என்ன பண்ண போறேன், வாங்க போறேன். ஓகேவா? ஸோ எந்த ஐடியை வாங்க போறேன்னா, இந்த கான்டாக்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சிருந்தானா, இந்த ஐடியை கெட் பண்ண போறேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து எரர் மெசேஜ் வர்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கெட் பண்ணிருக்கேன். இந்த டாப்ல நான் கெட் பண்ணது எல்லாமே
இந்த எரர் மெசேஜ் ஸ்பேனுக்காக கெட் பண்ணுது. இப்ப நான் வாங்க போறது வந்து இந்த இன்புட் ஃபீல்டுக்காக நான் வாங்க போறேன். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிக்குள்ள என்ன பண்ண போறேன்னா கான்டாக்ட் நேம் அப்படின்றத கொடுக்க போறேன். இப்போ இந்த ஐடியா நான் கெட் பண்ணிட்டேன். டாட் வேல்யூ அப்படின்றத கொடுக்கணும். இந்த டாட் வேல்யூ அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்றத எனக்கு பார்க்கும். ஓகேவா? டாட் வேல்யூ டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தாதான் என்ன பண்ணும் உள்ள வேல்யூவை எனக்கு கெட் பண்ணும். ஓகேவா? அதாவது நான் இந்த இன்புட் ஃபீல்டுக்குள்ள நான் என்ன என்டர் பண்றேனோ அந்த வேல்யூவை எனக்கு என்ன பண்ணும் இந்த ஐடி வந்து கெட் பண்ணி வைக்கும். ஓகேவா? நேம் அப்படின்ற வேரியபிள்குள்ள வாங்கி வைக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும் வேலிடேட்டை செக் பண்ணும். இஃப் எனக்கு இப்போ இந்த நேம் டாட் லென்த் ஸோ இப்போ அதாவது உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல நான் இந்த இது டாட் வேல்யூன்னு சொல்றப்போ இங்க நான் என்ன விஷயம் என்டர் பண்றேனோ அது எனக்கு இந்த நேம்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். இப்போ இந்த நேமை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன் லென்த் கரெக்டா இருக்கா நான் என்டர் பண்ற கேரக்டர்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ண போறேன். புரியுதா? இதுல எதுவும் டவுட்? புரியுது. நான் என்ன பண்றேன் நேம் டாட் லென்த் which is equal to 0வா இருந்ததுன்னா அதாவது இப்போ நான் எதுவுமே என்ட்ரே பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணு நேம் எரர் டாட் இன்னர் HTML அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இன்னர் HTML எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வந்து அதாவது ஆக்சுவலா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் இந்த ஸ்பேன் டேகுக்குள்ளதான் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? இந்த இடத்துல இப்ப நான் எதுவுமே என்டர் பண்ணலையா? இப்ப இந்த நேம் எரர் அப்படின்றது யாரு இந்த ஸ்பேன் டேக்கோட தான் இந்த நேம் எரர். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பண்ணும் இந்த ஸ்பேஸ்ல கொண்டு வந்து நான் இங்க என்ன மெசேஜ் இப்ப நான் சொல்ல போறேனோ அதை வந்து டைப் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நான் இப்ப என்ன பண்றேன் நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இன்னர் HTML நான் யூஸ் பண்ணலன்னு வைங்க வெறும் நேம் எரர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணாது எனக்கு அந்த எரரை ஷோ பண்ணாது. ஓகேவா? இப்போ நம்ம இன்னர் HTML கொடுத்தாதான் என்ன பண்ணும் இந்த மெசேஜ் இப்போ என்ன ஆகும்னா இந்த மெசேஜ் வந்து நேம் எரர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்போ இந்த ஐடி கரெக்டா அப்போ இந்த இடத்துல வந்து நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல டைப் ஆகும். அப்போ அவுட்புட்ல எனக்கு ஸ்பேன் டேக் இங்க இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? புரியுதா இல்ல குழப்புதா? இல்ல புரியுது. சோ அப்ப ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்றத நான் கொடுப்பேன். எல்ஸ் அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணும் இப்போ ஒருவேளை அப்படி லென்த் வந்து 0வா இல்ல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிடு நேம் எரர் டாட் இன்னர் HTML நான் இப்போ என்ன பண்ண சொல்ல போறேன் இப்போ அப்படி எரர் இல்லைன்னா எனக்கு இங்க டிக் சிம்பிள் வர்றதை நம்ம பார்த்தோம். கரெக்டா? அந்த டிக் சிம்பிள் நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போறேன். அப்போ இதுல போயிட்டு நம்ம இது செக் மார்க்னு சொல்லிட்டு போடுமா அந்த இருக்கும் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அது கிரீன் கலர் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்றப்ப என்ன பண்ணணும் இதே நான் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். அப்பதான் இது எடுத்துக்கும். ஓகேவா? நான் கோட்ஸ் கொடுக்காம கொடுத்தேன்னா அது எடுக்காது. கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஸ்டைல்ல நான் லாஸ்ட் கொடுத்தேன்னா இன்புட்ல ஸ்பேன்ல உள்ள ஐ டேக் என்ன பண்ணு கலர் கிரீனா மாத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ இப்போ இந்த கிரீன் எனக்கு இப்போ என்ன ஆகும் ஸ்பேன்ல உள்ள IR இந்த டேக் தான் எனக்கு இப்போ. கரெக்டா? அதாவது நேம் எரர் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணுது இந்த ஸ்பேன் ஐடி இதுல உள்ள ஐ அப்படின்ற எலிமெண்ட் யாரு அப்படின்னா இவங்க தான். கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு நேவிகேட் ஆகி இதுக்கு அந்த கிரீன் கலர் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்றத இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? ஐகான் இருக்குது அந்த அவுட்புட் இல்லாதது நம்ம இப்போ நான் என்ட்ரே பண்ணலன்னு வைங்க நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா? ஃபர்ஸ்ட் நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன இல்லை எனக்கு இந்த இடத்துல நேம் இஸ் ரெக்யூர்டே இல்லை. அப்படித்தானே? ஸோ நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா
எனக்கு நார்மலா விட்டுரும். இப்போ நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா நேம் இஸ் ரெக்யூர்ட் சொல்லிட்டு வருதா? ஓகேவா? ஓகே. டிக் வரல. டிக்கு வரல. அது ஐகான்ல தான் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. எனக்கு தான் ஐகான் எடுக்க மாட்டிக்கா என்னன்னு தெரியல. இந்த ஐகானும் ஒர்க் ஆகல பாத்தீங்களா? பட் லிங்க் கரெக்டா தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் வேற ப்ராஜெக்ட்ல இருந்து லிங்க் பேஸ்ட் பண்ண முடியுதான்னு இருக்கு. இங்க இல்லை. வேற ஏதாவது ப்ராஜெக்ட் நம்ம போகணுமா? இப்போ அந்த ஃபாண்டாசம் போனால் தேடிட்டே இருக்கணும். லேர்னிங் வீட்ல தான் இருக்கும். அது மெயின்ல தான் இருக்கும் ஃபாண்டாசம்ல. இங்கே பேசாம ஃபாண்டாசம் அப்படி எடுக்கலாம். இதோட மெயின் பேஜ்ல ஐடி வச்சு நான் எதுவும் சைன் இன் பண்ணல. நான் என்னோட பர்சன் வச்சு வெயிட் பண்ணுங்க, நான் இதுல ஸ்டாப் பண்ணிட்டு நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? ஓகே ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது ஆகுது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியா. நல்லா இருக்கா? வந்துச்சு ஐகான். இப்போ நேம் என்டர் பண்ணா அந்த டிக் மார்க் வருதா? ஃபுல்லா பிளாக்கா இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்த அவுட்புட். இது இந்த ரெகுலர் ஃபார்ம்ல இருக்க அந்த டெலிகிராம் இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன். நம்பருக்கு நான் என்ன பண்ணல, இன்னும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நான் செட் பண்ணவே இல்லை. கரெக்டா? அப்போ அது வந்து எனக்கு இன்னும் வரல. ஸோ இப்போ நேமுக்கு வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் உள்ளதுக்கு நம்ம செட் பண்ண போறோம். இப்போ script.js போய்க்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நேம்க்கான ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஃபங்க்ஷன் validate date phone. ஓகேவா? ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் எடுத்தோமா? ஸோ ஃபோன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ வேர் phone is equal to அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்டாக்ட் ஃபோன் அப்படின்றத வாங்கிக்கலாமா? ஸோ கான்டாக்ட் ஃபோன் அப்படின்றத வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐடி வந்து என்ன பண்ணிட்டேன், கெட் பண்ணிட்டேன். டாட் வேல்யூ அப்படின்றத போடணும். வேல்யூ அப்படின்றத கொடுத்தா தான் எனக்கு என்ன பண்ணும், உள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு எடுக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணாது, என்னோட வேல்யூவை அதை கன்சிடர் பண்ணாது. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன் அதே மாதிரி தான். ஸோ இஃப் எனக்கு வந்து ஃபோன் டாட் லென்த், அதோட லென்த் வந்து எனக்கு ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணிடு, 0வா இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணும், ஃபோன் எரர் டாட் இன்னர் HTML குள்ள which is equal to டபுள் கோட்ஸ் வந்து எது வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பர் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஓகேவா? ஃபோன் நம்பர் இஸ் ரெக்யூர்ட். இப்போ இந்த எரரை எனக்கு காட்டும். ஓகேவா? as will return false. இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இதுவே எனக்கு இந்த நம்பர் வந்து 10 டிஜிட்ஸ் உள்ள வருதான்னு சொல்லி எனக்கு செக் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இஃப் எனக்கு வந்து ஃபோன் டாட் லென்த் which is
நாட் ஈக்குவல் டு 10 இருந்தது அப்படின்னா ஓகேவா. ஸோ 10க்கு ஈக்குவலா இல்லைன்னா அதே தான், இதே விஷயம் தான். அப்படி காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல எரர் மெசேஜை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் 10 digits அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம நம்பர் என்டர் பண்றப்ப என்ன இருக்கணும், எனக்கு எந்த ஒரு ஆல்பபெட்டையும் எனக்கு எடுத்துடக்கூடாது. கரெக்டா, டிஜிட்ஸ் மட்டும் தான் எனக்கு எடுக்கணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன், இஃப் எனக்கு வந்து நாட் ஃபோன் டாட் மேட்ச், அதாவது இப்போ நான் கொடுக்க போற விஷயத்துக்கு அது என்ன ஆகணும், கரெக்டா மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகல அப்படின்னா எனக்கு எரர் காட்டு அப்படின்னு சொல்லி போறேன். ஸ்லாஷ் இந்த கேப், அதுக்கப்புறம் 0 to எனக்கு 9 டிஜிட்ஸ்குள்ள தான் எனக்கு என்ன இருக்கணும், நான் கொடுக்குற நம்பர் எல்லாமே இருக்கணும். அண்ட் தென் அது எனக்கு 10 டிஜிட்ஸ்குள்ள தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த டாலர் சிம்பிள் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் உள்ள என்ன பண்ண போறேன், அதே தான். ஸோ ஃபோன் எரர் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல்குள்ள ஒன்லி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, டிஜிட்ஸ் மட்டும் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இதுவும் எனக்கு இப்போ இது எதுவுமே இல்லைப்பா, நான் கொடுத்த எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா எனக்கு என்ன பண்ணிடணும், ஃபோன் எரர் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல்குள்ள இது அப்படியே எனக்கு வந்துடலாமா, காப்பி பண்ணி இங்கே அப்படி பேஸ்ட் பண்ணி. ஓகேவா, புரியுதா? புரியுது. இப்போ இதோட இந்த ஃபங்க்ஷன் எனக்கு க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வேலிடேட் இமெயில். கரெக்டா, ஸோ இமெயில் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனை இதே மாதிரி நான் எடுக்கிறேன். இப்போ இதுக்குள்ள என்ன பண்றேன், வேர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுக்கிறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிக்குள்ள கான்டாக்ட் இமெயில்னு கொடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஐடியை கெட் பண்ணிக்கிறேன். டாட் வேல்யூன்றது கொடுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், மெயில் வாங்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மெயிலுக்கும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ இஃப் எனக்கு வந்து இமெயில் டாட் லென்த், அதோட லென்த்து ஈக்குவல் டு 0, நான் எதுவுமே என்டர் பண்ணாமல் இருந்தால் எனக்கு என்ன வரணும், இமெயில் எரர் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் கொடுத்தா தான் அந்த இடத்துல உள்ளே போயிட்டு எனக்கு டைப் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு தான் இன்னர் ஹெச்டிஎம்எல் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு இமெயில் இஸ் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இதை கொடுத்துட்டேன். இதே மாதிரி இமெயிலுக்கும் எனக்கு என்ன உண்டு, ஃபார்மேட் உண்டு. கரெக்டாக அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணும், எரர் வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், அதே மாதிரி கண்டிஷன் இஃப் எனக்கு வந்து நாட் இமெயில் டாட் மேட்ச், இப்போ நான் கொடுக்க போகிற இந்த ஃபார்மேட் கூட மேட்ச் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் கேப் வரும். அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்குள்ளே இருக்கணும், இல்லை ஸ்மால் ஏ டு ஸ்மால் ஜெட்குள்ளே எனக்கு என்னோட வேல்யூ இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் டாட் கன்சிடர் பண்ணலாம். அதாவது இப்போ நான் கொடுக்குற எல்லா விஷயமே வந்து அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஸ்லாஷ் ஹைஃபன் டாட், எனக்கு இதுக்குள்ளே வந்து நம்பர்ஸும் வரலாம் இல்லையா. ஸோ 0 to 9 நம்பர்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி வந்து வேற என்ன இருக்கும், ஸ்டார் இருக்கும்ல. ஸோ ஸ்டார், அதுக்கப்புறம் அட்டை சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஈமெயில் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு செக் பண்றது தான். ஓகேவா,
அதுக்கப்புறம் லாஸ்டா முடிக்கிறப்ப வந்து டாலர் சிம்பிள் போட்டு முடிக்கணும். டாலர் போட்டுட்டு then ஸ்லாஷ். கரெக்டா தான் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். எரர் அடிச்சா பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதேதான். ஸோ இமெயில் error dot inner html which is equal to email invalid அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும்னு சொல்றேன். ஓகேவா? and then return false. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ணணும், இந்த லைனை அப்படி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன வரும்னா எனக்கு இமெயில் எரர்ல போயிட்டு டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இமெயில் எரர் டாட் இன்னர் HTML. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி தான் எனக்கு மெசேஜுக்கும் நான் பண்ண போறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துடலாமா? நான் தனித்தனி ஃபங்க்ஷனாக தான் எல்லாமே எழுதிட்டு வரேன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள நெக்ஸ்ட் வேலிடேட் மெசேஜ் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம இதில் கால் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஆன் கீப் அப்படின்றதுக்குள்ள நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் எடுத்து தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வேர் மெசேஜ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் அதே தான். ஸோ டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடிக்குள்ள என்ன ஐடி வாங்கணும், எனக்கு கான்டாக்ட் மெசேஜ் அப்படின்ற ஐடியை எனக்கு வாங்கணும். ஓகேவா? வாங்கிட்டேன் நான். ஸோ டாட் வேல்யூ அப்படின்றத நான் கொடுக்குறேன். இது கீழே நான் என்ன பண்றேன், வேர் ரெக்கார்ட் ஈக்குவல் டு 30. நான் எதுக்கு இந்த ரெக்கார்ட் ஈக்குவல் டு 30 அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அவுட்புட்ல பார்த்தா நமக்கு தெரியும். இதுல என்ன பண்ணிருப்பேன், இப்போ நான் டைப் பண்ண ஸ்டார்ட் ஆகுறப்போ எனக்கு ஒவ்வொரு கேரக்டரா குறையுது. கரெக்டா? அப்போ மொத்தம் வந்து 30 கேரக்டர்ஸ்னு இதுல லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நான் டைப் பண்ண ஒவ்வொரு கேரக்டரா எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டா? அப்போ நான் ரெக்கார்ட 30ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் வேர் லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். இந்த லெஃப்ட்ல எனக்கு என்ன பண்ணிக்கோ, ரெக்கார்ட்ல இருந்து, அதாவது நான் எவ்வளவு ரெக்கார்ட் வச்சிருக்கேன், 30 ரெக்கார்ட் வச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ அதுல இருந்து என்ன பண்ணிக்கோ, மெசேஜ் டாட் லென்த், இந்த மெசேஜோட லென்த்தை மைனஸ் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு நான் டைப் பண்ண எனக்கு அந்த லென்த் கம்மி ஆகி லெஃப்ட் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றது இதுல ஸ்டோர் ஆயிட்டே எனக்கு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா நான் வந்து இது எழுத போறேன். இஃப் எனக்கு வந்து லெஃப்ட் which is greater than 0, ஸோ 0வோட அதிகமா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ண சொல்றேன் நானு, ஸோ மெசேஜ் எரர் டாட் இன்னர் HTML which is equal to, இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணிக்கோ, லெஃப்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வச்சுக்கோ. அது கூட என்ன பண்ணிக்கோ, மோர் கேரக்டர்ஸ் ரெக்கார்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் 30 கொடுத்துருக்கேன். லெஃப்டா இருக்கிறது எவ்வளோ அப்படின்றத இந்த லெஃப்ட்ல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன், ரெக்கார்ட்ல இருந்து நான் டைப் பண்ற மெசேஜ் வந்து மைனஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த லெஃப்டை என்ன பண்ண சொல்றேன், இப்போ எனக்கு கிரேட்டர் தென் 0 எனக்கு லெஃப்டா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணு, எனக்கு இந்த மெசேஜ் எரர் இருக்கா, இந்த இடத்துல எவ்வளோ லெஃப்டா இருக்கு, அதாவது மிச்சம் எத்தனை வேல்யூஸ் எனக்கு இருக்கு, அது கூட சேர்த்து மோர் கேரக்டர்ஸ் ரெக்கார்ட் அப்படின்றத போடுன்னு சொல்றேன். இப்போ நான் 2 கேரக்டர் தான் அங்க மொத்தமே டைப் பண்ணிருக்கேன்னா, அப்போ லெஃப்ட் எனக்கு எவ்வளோ இருக்கும், 28 கேரக்டர்ஸ் எனக்கு லெஃப்டா இருக்கும். கரெக்டா? அப்போ இங்க எப்படி எனக்கு பிரிண்ட் ஆகும், 28 மோர் கேரக்டர்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைப் ஆகும். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? புரியுது. ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்றது விடும். இப்போ அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணும், சேம் இந்த லைனை அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு மெசேஜ் எரர் அப்படின்றது வரும். ஓகேவா?
ஓகே, இப்போ இதுவரை முடிஞ்சு இதுவரை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோடது இல்லையா? நேம் கொடுக்குறேன், டிக் பில்டா நம்பர் கொடுக்குறேன். மேலே என்ட்ரு பண்ணாலும் எனக்கு எரர் காட்டுதா, கம்மியா கொடுத்தாலும் எனக்கு காட்டுது. ஸோ கரெக்டாக கொடுத்துட்டேன். ஃபார்மெட்டும் அதே ஃபார்மெட்டில் கொடுத்தா தான் எடுக்கும். நான் சும்மா டைப் பண்ணுறேன். நான் என்ன வருது எனக்கு, இன்வேலிட் இமெயில் சொல்லிட்டு வருதா? ஸோ இந்த ஜிமெயில் இதெல்லாம் .com இந்த அந்த ஃபார்மெட் வந்துச்சுன்னா டிக் விழுந்துடும். இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண என்ன பண்ணுது, எனக்கு டிக் விழுது. வெயிட் பண்ணுங்க, இவ்ளோ கேரக்டர்ஸ் லெஃப்ட் ஆயிருக்குன்னு காட்டலையே. லென்த் என்ன லென்த்? ஒரு நிமிஷம் ஏதோ செகண்ட் மெசேஜ் எரர் கரெக்ட்டா? லென்த்தோட ஸ்பெல்லிங், சொல்லுங்க. the லென்த்தோட ஸ்பெல்லிங் ஓ, தப்பா கொடுத்திருக்கேன். ஓகே. இப்போ பாப்போமா இதுல? ஏன் வரல? ஏதோ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வருதா? நான் டைப் பண்ண என்ன ஆகுது, என்னோட கேரக்டர்ஸ் எவ்வளோ லெஃப்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஷோ பண்ணுதா? அந்த கேரக்டர்ஸ் லெஃப்ட் எக்ஸிட் பண்ணிருச்சுன்னா டிக் மார்க் விடுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், இந்த பட்டனுக்கு மட்டும்தான் ஒர்க் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பட்டன்ல நான் இன்னும் என்ன பண்ணல, அதுக்கு நான் இன்னும் அந்த இது செட் பண்ணல. விச் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷனிங் என்ன நடக்கணும்ன்றதே நான் இந்த பட்டனுக்கு செட் பண்ணவே இல்லை. கரெக்டா? ஸோ இந்த பட்டன் கிட்ட போயிட்டு நான் என்ன பண்றேன், ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு இதுக்குள்ள ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல கால் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அங்கே இனி ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துடலாமா? ஓகே, இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் எடுக்க போறேன். இதோட இந்த ஃபங்க்ஷன் முடியுது. இன்னொரு ஃபங்க்ஷன் validate form அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த validate form குள்ள நான் என்ன பண்ற போறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன பண்ணும், ஃபுல் ஃபார்மே எனக்கு வேலிடேட் பண்ணும். அப்படிதானே? இப்போ இஃப் எனக்கு validate நேம் வேலிடேட் பண்ணிக்கணும், அந்த ஃபங்க்ஷனை எனக்கு வேலிடேட் பண்ணணும். ஆர் அதுக்கப்புறமா இது ஆர் ஆப்ரேட்டர். ஓகேவா? அடுத்தது நாட் வேலிடேட் ஃபோனை வேலிடேட் பண்ணணும். ஃபோன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் வேலிடேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு இமெயில் இருக்கா,
validate email of அந்த ஃபங்க்ஷனையும் எனக்கு validate பண்ணணும். or அடுத்து என்ன பண்றேன், validate of message of function. ஓகேவா, ஃபங்க்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண சொல்றேன், validate பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இப்போ உள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இங்க வந்து submit error dot inner html ல எனக்கு என்ன பண்ணணும், ப்ளீஸ் fix all error அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஓகேவா, ஸோ இந்த மெசேஜை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, அண்ட் தென் எப்போ போல இப்போ என்ன பண்ணுவோம், இதுல உள்ள இதை அப்படி ஓகே. இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஓ சாரி, சப்மிட் ஆயிடுச்சு. ஏதாவது ஃபில் பண்ணாம கொடுத்து பார்க்கணும் இல்லையா. என்ன பண்ணுது, எனக்கு நான் இன்னும் மெசேஜ் டைப் பண்ணல. அப்போ ஃபிக்ஸ் ஆல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் மெசேஜ் வருது. ஓகேவா, இப்போ இதுவே இந்த ஃபார்ம்ல பாருங்க. இப்போ நான் அதே மாதிரி டீடைல்ஸ் என்டர் பண்றேன், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ ஃபிக்ஸ் ஆல் எரர் டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. பட் அந்த மெசேஜ் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு எனக்கு இருந்தது. அப்புறம் அது டிசேபிள் ஆயிடுச்சு இல்லையா. பட் நமக்கு இங்க என்ன ஆகல, டிசேபிள் ஆகல. அப்படி அப்ப இதை எப்படி மறைய வைக்கிறதுன்னு பார்ப்போமா. இப்போ இதுக்கிட்ட நான் என்ன பண்ண போறேன், ஸோ சப்மிட் எரர் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளேல ஈக்குவல் டு பிளாக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு அதாவது பொசிஷன் வந்து எனக்கு பிளாக் ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும், டைம் லிமிட் செட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், செட் டைம் அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் சொல்றேன். ஸோ செட் டைம் அவுட்ல நான் என்ன பண்றேன், ஒரு நிமிஷம். ஸோ செட் டைம் அவுட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தென் இதுல வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் இதுக்குள்ள என்ன பண்றேன், submit error dot style dot displayல none அப்படிங்கறத கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ none கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, எவ்வளவு நேரத்துக்கு அது இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லணும். அப்போ 3000 அப்படின்றத சொல்றேன். இப்போ இந்த 3000 அப்படின்றது எனக்கு என்னன்னா, அதாவது 3 செகண்ட்ஸ் வரை என்ன ஆகும், எனக்கு அந்த மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, எரர் அடி சாரி இது வந்து இது கிடையாது, கர்லி ஃப்ரேஸ். ஓகேவா, ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் அது போடணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அந்த மெசேஜை எனக்கு பிளாக்கா டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு நான் ஒரு டைம் செட் பண்றேன். அந்த டைம் செட் பண்றப்ப என்ன சொல்றேன், அந்த டிஸ்பிளேவை நன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ நன்னா எனக்கு என்ன ஆகும், மறைஞ்சிரும், கரெக்டா இன்விசிபிள் ஆயிடும். ஸோ அப்போ அந்த டைம்ல எனக்கு இன்விசிபிள் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு நான் டைம் எவ்வளவு செட் பண்ணிருக்கேன், 3 செகண்ட்ஸ் அப்படின்றத நான் செட் பண்ணிருக்கேன். இப்போ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும், அந்த மெசேஜ் வந்து எனக்கு டிசேபிள் ஆயிடும். ஓகேவா, இதுல கொடுத்து பார்ப்போமா. நான் ஒண்ணுமே கொடுக்காம சப்மிட் கொடுத்தா என்ன ஆகுது, ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஆல் எரர் டு சப்மிட். 3 செகண்ட்ஸ் ஆனோடனே போயிடுச்சா மெசேஜ். இப்போ இதுவே இந்த ஃபார்ம் நான் எதுவுமே ஃபில் பண்ணலன்னு வைங்க, இப்போ நார்மலா சப்மிட் பண்ணாலும் எனக்கு அதே எரர் தான் வரும், ஃபிக்ஸ் ஆல் எரர். ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு டிசேபிள் ஆயிடும். இதுவே நான் எல்லா ஃபீல்டையும் நான் பெர்ஃபெக்டா ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஃபில் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுத்தேன், சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். ஓகேவா, புரிஞ்சுதா. இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சது. சோ இன்னைக்கு பார்த்த 2
ப்ராஜெக்ட்டுமே ஓகேவா? கால்குலேட்டர் அண்ட் ஃபார்ம் வேலிடேஷன். புரிஞ்சது டவுட்ஸ் புரிஞ்சது இருந்ததுன்னா கேளுங்க. புரிஞ்சது. இன்னைக்கு அப்போ வந்து செஷன் வந்து அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த 2 ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கான செஷன். ஓகேக்கா. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. உங்களுக்கு அதுல வந்துட்டு எரர் வந்தா அதை கிளியர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ தேங்க்யூக்கா.